ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே மூலிகைகளை வச்சு எப்படி சோப் தயாரிக்கிறதுன்றதை பற்றி தான். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ஒரு சில மூலிகைலாம் நான் வீட்டில் பால்கனியில் வளர்க்குற செடிகள் தான். இப்போது இந்த சோப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கேன். கற்பூரவள்ளியில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கின் ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கும் பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவே உதவி புரியும். அதே மாதிரி மருவம் எடுத்திருக்கேன். மருவம் செடி பார்த்திங்கன்னா அதில் வர வாசனை ரொம்ப 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 அதோடைய நறுமணம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தெல்லாம் சாந்தப்படுத்தக்கூடிய அளவுக்கு அதாவது நம்மளை ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு அதோடைய நறுமணம் ரொம்பவே உதவி புரியும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்மளுடைய தோலை பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவி புரியும். அடுத்து துளசி எடுத்திருக்கேன். துளசி எல்லாருக்குமே தெரியும், நம்ம முகத்துலேயும் நம்மளுடைய தோல்லையும் சுரக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் தன்மையை சமப்படுத்தும். அதே மாதிரி பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கும். ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கிறதுக்கு, ஈவன் டோனாக வச்சுக்கிறதுக்கு துளசி ரொம்பவே உதவி புரியும். இந்த இலைகளை எல்லாம் நல்லா கழுவிட்டு வீட்லேயே நிழல் பாங்கான பகுதியில் நல்லா காய வச்சுக்கணும். 4 நாள் தேவைப்படும் இது நல்லா காயறதுக்கு. இது காஞ்சதுக்கப்புறம் இதையெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஆவாரம் பூ பொடி, 1 டீஸ்பூன் செம்பருத்தி பூ பொடி, 1 டீஸ்பூன் ரோஜா இதழ்கள் பொடி, 1/2 டீஸ்பூன் சந்தன பொடி, இதெல்லாம் சேர்த்து மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பவுட்ராக. கற்றாழை செடியிலேருந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கற்றாழையை எடுத்த உடனே அது அப்படியே ஒரு கிண்ணத்துலேயோ ஒரு தட்டு மேலேயோ அப்படியே நிறுத்தி 2-3 மணி நேரத்துக்கு வச்சிடணும். எதனா அதிலேருந்து ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு திரவம் சுரக்கும். அந்த திரவத்தோடு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நம்ம பயன்படுத்தினோம்னா நம்ம தோலில் அரிப்பு ஏற்படும். 2-3 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த கற்றாழையை எடுத்து நல்லா தண்ணியில் அலசிட்டு ஒரு நல்ல துணியை வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் அதை தொடச்சி எடுத்துருங்க. ஓரத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் அகற்றிட்டு கற்றாழையுடைய அடிப்பகுதி நம்ம நிற்க வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மஞ்சள் நிறத்து திரவியம் வந்துச்சு இல்லையா, அந்த அடிப்பகுதியை மட்டும் கொஞ்சம் வெட்டி தூக்கி போட்டுடணும். அந்த தோலை நம்ம நீக்கிட்டு உள்ளே இருக்கிற சதை பாங்கான பகுதி, அதாவது அந்த ஜெல் உள்ளே இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சோப்பு செய்கிறதுக்கு நான் ஒரு 1-1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கற்றாழை ஜெல் வடிகட்டி வச்சுருக்கேன். சோப் செஞ்சு ஊற்றுறதுக்கு நான் ஸ்பெஷலாக மோல்டு எதுவும் நான் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதில் பேப்பர் கப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே தேங்காய் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன், க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சோப் செய்யறதுக்கு கோட் மில்க் சோப் பேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 150-200 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கோட் மில்க் சோப் ரொம்ப சருமத்தை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு, ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவி புரியும். இப்போ ஒரு கெட்டிலில் தண்ணி ஊற்றி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை அடுப்பில் வைக்கிறேன். சிம்மில் வச்சுக்கணும். அந்த தண்ணி சூடான பிறகு இந்த கோட் மில்க் சோப் பேஸ் ஒரு கிண்ணத்தில் போட்டு அந்த கெட்டிலுக்குள்ளே வைக்கிறேன். கெட்டிலுக்குள்ளே வைக்கும்போது அந்த தண்ணி மேலே அந்த கிண்ணம் படக்கூடாது. மேலே அந்த ஆவியிலேயே அது மெல்ட் ஆகணும். அதாவது அந்த தண்ணியை அந்த கப்புடைய பேஸ் தொடக்கூடாது. அந்த தண்ணிக்கும் இந்த கிண்ணத்துக்கும் நடுப்புற இடையே இடைவெளி இருக்கணும். இந்த தண்ணி கொதித்து அந்த ஆவியில் இந்த சோப் பேஸ் மெல்ட் ஆகும். சிம்லேயே இருக்கணும் அடுப்பு. இந்த சோப் பேஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆலோவேரா ஜெல்லை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மூலிகை பொடி, அதை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். சோப் பேஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சு கிளறிட்டே இருக்கக்கூடாது. கடகடன்னு கிளறிட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கிண்ணத்தை வந்து எடுத்து கீழே வச்சுட்டு அதில் வந்து லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் வந்து 8லேருந்து 10 ட்ராப்ஸ் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி இந்த மூலிகை பொடியே வந்து அவ்வளோ வாசனையாக இருக்கும். எசென்ஷியல் ஆயில் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதை வந்து எசென்ஷியல் ஆயில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பேப்பர் கப் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஊற்றிக்கிறேன். அதில் ஊற்றிட்டு அப்படியே ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுடுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சோப்பு வந்து தயார். இந்த சோப் வந்து இப்படி தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட என்னென்ன மூலிகை பொடிகள் இருக்கோ அதை சேர்த்து நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து துளசி மட்டும் சேர்த்து பண்ணலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த ஆவாரம் பூ, செம்பருத்தி பூ, ரோஜா இதழ்கள் பொடி இதை மட்டும் சேர்த்து கூட பண்ணலாம். ஆலோவேரா வந்து கற்றாழை வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் கற்றாழை வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷான கற்றாழை ஜூஸ் சேர்த்து நீங்கள் வந்து பண்ணும்போது வந்து இந்த சோப் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து வச்சுக்க முடியாது. 1 மாதம் வரை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பாட் கற்றாழை ஜெல், ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சோப்பை வந்து 3 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து சேர்த்துருப்பாங்க ஏற்கனவே. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா ஜெல் போடும்போது நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கல இல்லையா, ஸோ அது 1 மாதம் வரைக்கும் தான் அந்த சோப்பை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இல்லைனா ஆலோவேரா வந்து நீங்கள் போடாமல் நீங்கள் வந்து பண்ணும்போது நம்ம வந்து இதில் வந்து தண்ணியோ எதுவும் நம்ம ஆட் பண்ணலை. எல்லாமே வந்து காய வைத்த பொடியை தான் நம்ம சேர்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் 3 மாதம் வரைக்கும் இந்த சோப்பை வந்து நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மூலிகை சோப்பு வந்து மாசுமருவற்ற மற்றும் பொலிவான மேனியை பெறுவதற்கு ரொம்பவே உதவி புரியும். இதோடைய வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலாக்ஸ்டான மூடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரப்பிங் எஃபெக்டும் இதில் வந்து நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கிறதுனால மூலிகைகளை கொஞ்சம் கரகரன்னு இருக்கும். ஸோ முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி புரியும். இந்த சோப்பு வந்து கண்டிப்பாக வந்து நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.